லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அசீஸ். நேற்று அம்பேத்கர் குறித்தான அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பிசிகாவினுடைய துணை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் தாவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் தான் நேற்று மாலையிலிருந்து ஒரு பெரிய அதிர்வலையை தமிழ்நாட்டு அரசியலில் உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக விஜய் அவர்கள் வழக்கமாக பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாரு, திமுகவுக்கு எதிரான விஷயங்களை பேசுகிறாரு, 200 தொகுதிகளை கைப்பற்றுங்கிற ரொம்ப இருமாப்போட இந்த மக்கள் விரோத அரசு இருக்குது, ஆனால் மக்கள் அதுக்கு பாடம் புகட்டுவாங்கன்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்த விழாவுக்கு திருமாவளவன் அவர்கள் வராமல் இருக்கிறாருன்னா அப்போ திமுக அந்த கூட்டணி கட்சிக்கு எவ்வளோ ஒரு அழுத்தம் கொடுத்துருக்குன்னு சொல்லி அதையும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாரு. இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா 2026 தேர்தலில் மன்னராட்சி ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் அதை மறுத்து பேசுகிறாரு. ஆதவ் பேசியது தவறு, அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இந்த பேச்சுகள் திடீர் அதிர்வலையை உருவாக்கியிருக்கு. இது குறித்தான உங்கள் பார்வை என்ன சார்? தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நேரேட்டிவ் வாருங்க, அதாவது அரசியல் உரையாடல்கள் வழியாக ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. அல்காரிதம் ட்ரிவன்னா பல்வேறு படிநிலைகள். இந்த படிநிலைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்கு பெரும்பாலும் நீங்க ஐடி இண்டஸ்ட்ரியில இந்த அல்காரிதம் வார்த்தையை நீங்க பார்க்கலாம். பாலிடிக்ஸ்ல அல்காரிதம் தான். உதயநிதி மட்டும் ஒரே ஒரு தடவை திராவிட அல்காரிதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு. அது பிறகு திருப்பி திராவிட மாடலுக்குள்ளேயே போயிட்டாங்க. அது கரெக்டு தான், திராவிட அல்காரிதம்ங்கிறது தான் சரின்னு நான் நினைச்சேன். என்ன காரணம்னா, பல்வேறு படிநிலைகளை தாண்டி தான் நீங்க இலக்குக்கு போக முடியும். தனித்தனியா படிநிலையை பார்த்தா புரியாது. இந்த படிநிலை இந்த இலக்கத்தான் அடைய போகுதுன்னு ஒரு 100 படிநிலைகள் இருக்கும்போது நீங்க அந்த இலக்கை நீங்க புரிந்து கொள்ள முடியாது. ஆனா மற்றவர்களுக்கு தெரியும், தலைவர்களுக்கு தெரியும். அப்போ விஜய் இன்றைக்கு ஒரு கட்சி துவங்கி இருக்கிறார். இந்த கட்சியோட தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் பவள விழா கண்ட ஒரு கட்சியின் தலைவர். 2 பேருக்கு இடையில ஒரு 75 வருஷம் வித்தியாசம் இருக்கு. என்ன காரணம்னா, திமுக அது பொலிட்டிக்கல் அல்காரிதம் இருக்கு. பல்வேறு படிநிலைகளை எல்லாம் தாண்டி, பல்வேறு கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தாண்டி 2 முறை ஆட்சி கலைக்கப்பட்டு இன்றைக்கு ஆட்சியில இருக்காங்க. இன்னும் நடுவில் 10 வருஷம் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கூட அவங்க ஆட்சியில இல்லை. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஆட்சி காலம் 1977 இருந்து 87 வரைக்கும் இல்லை. அப்போ ஒரு கட்சி எதிர்கட்சியாகவும் செயல்பட வேண்டும், ஆளுங்கட்சியாகவும் செயல்படும் இல்லையா? அது அனைவரும் ஒத்துக்கொள்ற ஒரு கான்செப்ட் தானே. எதிர்கட்சியா செயல்படும் போது என்னென்ன படிநிலைகளை நீங்க தாண்டினீங்க, என்னென்ன நேரேட்டிவ் செட் பண்ணி அந்த ஆளுங்கட்சிங்கிற இலக்கை அடைஞ்சீங்க, அதுக்கான உங்களோட பொலிட்டிக்கல் அல்காரிதம் என்ன, இவ்வளோத்தையும் நீங்க பார்க்கணும். வெறுமனே விஜய் ஒரு சினிமா நட்சத்திரம், அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா உடனே ஜனங்கள்லாம் பட்டனை அமைக்க விஜயை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. அது மாதிரியான ஒரு மடத்தனம் எதுவுமே கிடையாது. சிம்பிள் ரீசன் என்னன்னா, பாலிடிக்ஸ்ல லெஜிட்டிமசிக்கும் கிரெடிபிலிட்டிக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. கிரெடிபிலிட்டினா நம்பகத்தன்மை, லெஜிட்டிமேட் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதாவது சில விஷயங்கள் நியாயமா இருக்கும். இப்போ ஒருத்தர் அரசியல யார் வேணாலும் ஈடுபடலாங்க, ரைட்டு தான், சட்டப்படி யார் வேணாலும் ஈடுபடலாம். சினிமா ஸ்டார் என்ன அரசியலுக்கு வரக்கூடாதா? உண்மை, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அது வேற. ஆனா கிரெடிபிலிட்டி வேற. கிரெடிபிலிட்டினா நம்பகத்தன்மை. ஜனங்க நம்பகத்தன்மைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அரசியலுக்கு வருவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது, எல்லாரும் அரசியலுக்கு வரலாம், அது அப்படியான ஓட்டே கிடையவே கிடையாதுங்க. எந்த காலத்துலயும் எந்த அரசியலையும் கிடையாது. என்னோட ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நான் பத்திரிகையாளர், கிட்டத்தட்ட 45 வருஷம். தராசு ஒரு தமிழோட முதல் புலனாய்வு இதழ். இப்போ அரசியலை பத்தி, தேர்தலை பத்தி இதெல்லாம் எழுதிட்டே கிடக்குறோமே, நம்ம வாசகர்களுக்கு அதுக்கு பயிற்சி கொடுக்கணும், ஜனநாயக பயிற்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல 234 தொகுதியிலையும் ஒரே சின்னத்துல வேட்பாளர் நிறுத்தியிருக்கேன். 40 பாராளுமன்ற தொகுதியிலையும் ஒரே சின்னத்துல வேட்பாளர் நிறுத்தியிருக்கேன். நானே கூட்டங்கள் பேசவும் போவேன். தராசு மக்கள் மன்றம் 1 லட்சம் பேர் கொண்ட ஒரு அமைப்பு. லட்சம் பேருங்க. 1989 முதல் கம்ப்யூட்டர் உறுப்பினர் அட்டை கொடுத்தது நாங்க தான். முதல்ல தேர்தல் ஆணையத்துல முதல்ல பதிவு பெற்ற கட்சி அது. ஏன்னா தேர்தல் ஆணையத்துல பதிவு பெற்றதான் நீங்க அந்த ஒரு சின்னத்துக்கு போக முடியும். நல்ல கூட்டம் தான் வரும், பயங்கரமா கூட்டம் வரும். 10,000 பேர் வருவாங்க, 5,000 பேர் வருவாங்க. ஆனா ஓட்டு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமா தான் இருக்கும். கடைசியா நாங்க அச்சீவ் பண்ண ஓட்டு 2%. சில தொகுதிகளில் அந்த லோக்கல் கேண்டிடேட் அவரோட செலவு செய்யற தன்மையில 4% வந்துச்சுங்க. எதுக்காக நான் இது சொல்றேன்னா, சினிமா ஸ்டாருக்கும் ஒரு பத்திரிகையாளனுக்கு இடையில ஒரு 10 மடங்கு வித்தியாசம் இருக்கும். சினிமா ஸ்டாருக்கு பத்திரிகையாளர் ஈக்குவல் ஆக முடியாது.
ஆனா நம்பகத்தன்மை, லெஜிட்டிமசி ரெண்டு கடையில வித்தியாசம் இருக்கு. அதைத்தான் நான் மீண்டும் வலியுறுத்துறேன். அதாவது நான் வரலாம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், நானும் வரேன், நானும் தேர்தலில் நிறுத்துறேன். எங்கால் தேர்தல் நிக்க கூடாதா? நிக்கட்டும். நண்பருங்க, அவரு ஒரு வழக்கறிஞர், அவர் வந்து முசிறி மனோகரன் பேருங்க. என்னோட வழக்கறிஞர் போர்டு கூட அவரோட ஆபீஸ்ல தான் தொங்குது. அவங்க அம்மா எங்களுக்கு எம்பி கேண்டிடேட். அவங்களுக்கு இருக்கும் அப்பவே 75 வயசு இருக்கும். பிரச்சாரத்துக்குலாம் போவாங்க. ஆனா எவ்வளவு ஓட்டு கிடைச்சுன்னா இவ்வளவுதான் கிடைக்கும். என்ன காரணம்னா ஜனங்க வந்து நம்பகத்தன்மைன்னு வரும்போது அந்த எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி ஸ்ட்ரக்சருக்கு அந்த ஓட்டு மாறிடும். அந்த காலத்துல பூத் கமிட்டி கான்செப்ட் கிடையாது. இப்போ பூத் கமிட்டி கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ பூத் லெவல் கமிட்டி பிஎல்சியை வச்சுதான் எல்லாமே. அப்போ விஜய் என்பவர் சினிமா ஸ்டார், ஒரு கூட்டம் போடுறீங்க, பயங்கரமா கூட்டம் வரும், அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. புத்தக வெளியீட்டு விழா விஜய் கலந்துக்கிறதுல எனக்கெல்லாம் மகிழ்ச்சி. ஏன்னா நான் ஒரு எழுத்தாளன், நூலை வெளியிடுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். ஒரு சீரணி அரங்கம் மெரினால இருக்கும்போது அதை 50 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு வாடகைக்கு பிடிச்சி அங்கேயே நூல் வெளியிடுவோம். ஏன்னா பீச்சுக்கு வர்றவனாவது வருவானே நூல் வெளியீட்டு விழாவுக்கு. சீரணி அரங்கத்தை ஜெயலலிதா காலத்துல இடிச்சு விட்டாங்க. எதுக்காக நான் இது சொல்றேன்னா, நூல் வெளியீட்டு விழாவுக்கு பிரபலங்கள் வருவதில் அரசியலே கிடையாது. விஜய் அதை அரசியல் மேடையா பயன்படுத்திக்கிட்டாரு. அப்படின்னா விஜய் இதுக்கு முன்னாடி என்னென்ன நூல் வெளியீட்டு விழாக்கள் எல்லாம் கலந்துருக்கிறாரு, அவருக்கு வந்து அந்த கட்டுரைகளை எல்லாம் படித்து புரிந்து கொள்வதற்கான ஆற்றல் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அதெல்லாம் கேள்வியா வருமா வராதா? இவர் சொல்றாரு ஆதவ் அர்ஜுன், அவர் தான் வெளியீட்டாளர். இன்னும் விகடன் பிரசுரம் பேனர்ல வருதே தவிர ஆதவ் அர்ஜுன் தான் அதுக்கான ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. சரி, நீங்க ஒரு பப்ளிஷருங்க, நீங்க ஒரு நூலை வெளியிடுறீங்க, ஒரு சினிமா ஸ்டாரை உங்களால இன்வைட் பண்ண முடியுமா? யாருனாலும், ஃபார் தட் மேட்டர் எந்த ஒரு எழுத்தாளருக்கும் நான் இது வந்து ஒரு சவால் தான். நம்ம நூலை வெளியிடுறதுக்கு பிரபலம் தேடுறதே சவாலுங்க. அப்ப எப்படி ஒத்துக்கிட்டு வராரு? அப்ப அவங்க 2 பேருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. சரி, ஆதவ் அர்ஜுனுக்கும் விஜய்க்கும் இடையில ஏதோ ஒரு புரிதலோ நட்போ கனெக்ஷனோ இல்ல சினிமாவை தொடர்போ ஏதோ ஒண்ணு இருக்கு, நமக்கு தெரியாது. அவர் கூப்பிடுறாரு, திருமாவளவனையும் பிக்ஸ் பண்ணியாச்சு, ஸ்டாலினையும் பிக்ஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் நடந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. அதுக்கு பிறகு வந்து விஜய் வந்து அப்பவே அவர் பாலிடிக்ஸ் வரேன்னு சொல்லிட்டாரு விஜய். ஆனா அவரோட நிலைப்பாடு எல்லாம் வந்து அந்த மாநாட்டுல வெளியில வருது. வெளியில வரும்போது திருமா வந்து அதுல கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கிறார். திருமா ஸ்டாண்டு தான் கரெக்ட்னு நான் இப்பவும் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, தேவையற்ற முறையில அது வந்து விமர்சனங்களை வரவழைக்கும். அப்போ எத்தனை சீட்டு கொடுத்தாலும் திமுக கொடுக்குற சீட்டு மோஸ்ட்லி வின்னபிள் சீட்டு. ஃபார் தட் மேட்டர் அதிமுக கொடுக்குற சீட்டு கூட வின்னபிள் நீங்க வச்சுக்கலாம். பிஜேபி கொடுக்குற சீட்டு கூட நீங்க வின்னபிள்னு வச்சுக்கோங்க. விஜய் கொடுக்குற சீட்டு எப்படி வின்னபிளா மாறும் யாருக்கு தெரியும்? அந்த இடத்துல வந்து மன்னர் சொல்றதெல்லாம் வந்து படுபயங்கர மடத்துறாங்க. என்ன காரணம்னா, மன்னர் ஆட்சினா மன்னர் தொடர்ந்துலாம் இருக்கணும். மன்னர் ஏன் வந்து நடுவுல வந்து பிரேக் விட்டாரு? ஏன் திமுக 10 வருஷம் தோத்துச்சு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல? ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஏன் 10 வருஷம் தோத்துச்சு? அது பிறகு அவங்க எப்படி எல்லாம் அந்த கட்சியை வளர்த்தாங்க. எதிர்கட்சியா ஒரு கட்சியை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். நீ அந்த காலகட்டத்துல வந்துங்க கலைஞர் ஒவ்வொரு இல்ல திருமண விழாவுக்கும் போவாரு, காதலி விழாவுக்கு எல்லாம் போவாரு. ஸ்டாலின் இளைஞரணி, நான் அந்த இளைஞரணி துவங்கிய காலகட்டத்தில இருந்து அதை பார்த்துட்டே வரேன். அப்புறம் இதே 88 அந்த காலகட்டத்துல பேட்டியெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். எல்லா விழாக்களுக்கும் போவாங்க. இன்னைக்கு உதயநிதி பல பேச்சு போட்டிகள் அது இது ஏதோ நடத்திட்டு இருக்கா. உதயநிதி ஸ்டாலினோட மகன்கிறதுனால அது மன்னராட்சின்னு நீங்க சொல்றது முட்டாள்தனம். என்ன காரணம்னா, திருப்பி உதயநிதி வந்து அவர் ஒரு எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு இல்ல ஜெயிக்காம வெற்றி வாய்ப்பை தவற விட்டு இப்படிதான் வர முடியும். மன்னராட்சி அப்படி இல்லை. மன்னருக்கு மகன் பிறந்தால் நீங்க ஆட்டோமேட்டிக்கா மகுடம் உங்களுக்கு. இங்க மகுடம் வந்து மன்னர் சூட்டுகிறாரா மக்கள் சூட்டுகிறார்களா? என்ன பேசுறாரு? சரி, விசிகால 2 குரூப் இருக்குங்க, அது நல்லா தெரியுது. ஒரு குரூப் யங் குரூப், அது என்ன நினைக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் ரிபல்ஸ், எதிர்ப்பாளர்கள். அவங்க வந்து எதுக்குங்க இன்னொருத்த கையை பிடிச்சிட்டே போகணும், நம்ம தனியாவே போட்டி போட்டு ஜெயிப்போம், இது எங்களோட பழைய காலம், ஜெயிக்கலாம். அதுலயும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதாவது தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்ப அம்பேத்கர் இருந்தாருன்னா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து வெக்கி தலை குனிஞ்சிருவாரு. அந்த மாதிரியான நிகழ்வு இந்த ஆட்சியில நடக்குது அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதெல்லாம் அந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் வேங்கை இன்சிடென்ட் அவர் சொல்லியிருக்காருங்க. அது அங்க ஒரு தடவையாவது விஜய் போய் பார்த்தாரான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நான் போயிருக்கேங்க. ஏன்னா அப்படியே திருச்சி புதுக்கோட்டை மெயின் ரோட்ல போனீங்கன்னா அது மெயின் ரோட்லயே அந்த ஊர் தெரியும், உள்ள போகணும். அதுல உண்மையான சிக்கல் என்ன அப்படின்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சு. இன்னும் சொல்ல போனால் அது இன்றைய தேதிக்கு வந்து நீதிமன்றத்தோட நேரடி மேற்பார்வையில் இருக்குங்க. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியான கமிஷன் தலைவராக தமிழ்நாடு சென்னை ஹைகோர்ட் போட்டிருக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட் போட்டிருக்கு.
அவரும் அங்க டிராவல்லாம் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட், அங்க இருக்கிற எல்லா வில்லேஜஸோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் மேட்ச் ஆகுது. ஆனாலும் முடிவுக்கு வர முடியல. என்ன காரணம்னா, எங்கேயோ வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்திருக்காங்க, அந்த வில்லேஜை கண்டுபிடிக்க முடியல. இதுதான் உண்மை. இன்னைக்கு தேதிக்கு நீதிமன்றம் நேரடியாக கண்காணிக்குது, நேரடியாக சிறப்பு போலீஸ் விசாரிக்குது, ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இது மட்டுமே வந்து ஒரு ஆட்சியோட குறைகளுக்கோ, இல்ல ஆட்சியில பல குறைகள் நீங்க சொல்லலாங்க, நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. வெள்ள நிவாரண பணிகள் மந்தோன்னு சொல்லுங்க, இல்ல வந்து ஏன் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறைகளை சொல்லணும். சொல்லலைன்னா ஆட்சி வந்து திசை தடுமாறி போயிடும். இடிப்பாறை இல்லாத ஏமராமன் கெடுப்பாறை இல்லாமல் கெடும். கண்டிப்பாக இடித்து கூறணும். ஆனா ஒரு நடக்காத ஒரு விஷயம் அல்லது வந்து ஒரு கற்பனையான ஒரு அம்சங்கள், அதை வைத்து ஆட்சியை குறை கூறும்போது கிரெடிபிலிட்டி அடி வாங்கும். ஏன்னா ஒருஸ்டுக்கும் ஒருஸ்ட் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கவங்களுக்காக அது உண்மை என்னன்னு தெரியும். அப்ப தலித்துகளுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் வெடிச்சிருக்கும். சில இன்சிடென்ட் இருக்கும். ரவி சொல்றாருல, ஆளுநர் ரவி, இங்கதான் வந்து தலித் விமன் கற்பழிப்பு அதிகமா இருக்குன்னு. அவர் அப்ப வந்து அவரோட சொந்த மாநிலமான பீகாரை மறந்துட்டார் போல இருக்கு, இல்ல உத்தரப்பிரதேசத்துல சமீபத்தில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் மறந்துட்டார் போல இருக்கு. சொல்ல போனால் வந்துங்க, இங்க வந்து தலித் இலக்கியம், தலித் விழிப்புணர்வு இதெல்லாம் ரொம்ப அதிகம். நான் தாடிக்காரன் பேத்தி பயங்காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா, இப்படியான ஒரு விழிப்புணர்வு நிறைந்த ஒரு மாநிலங்க இது. இங்க வந்து ரவியும் விஜயும் ஆதவ அர்ஜுனும் சொல்ற எல்லாமே வந்து ஹம்பக்காலா தெரியுது, பொலிட்டிக்கல் நான்சென்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை பார்த்து திமுகவுடைய அழுத்தத்தினால திருமாவளவன் வரலன்னு வெளிப்படையா விஜய் சொல்றாரு. இதே ஒரு ஆளுநர் சார்னவாஸ் அவர் கூட தொலைக்காட்சியில சொல்றாரு, அவர் எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம், கலைஞர் கூட இப்படி சொன்னதில்லை, ஜெயலலிதா கூட இப்படி சொன்னதில்லைன்னு சொல்லி அவரு ஒரு வெளிப்படையான கண்டனத்தை முன்வைக்கிறாரு. இன்னொரு புறம் விசிகாவுடைய எம்பி ரவிக்குமார் சொல்றாரு, இவர் கட்சி ஆரம்பிச்சதே விசிகாவோட கூட்டணி சேர்றதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்கு, எங்க தலைவர் அறிக்கை விட்ட பின்னாடி வாங்க வாங்கன்னு அழைப்பு விடுத்துட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அதாவது திமுக திருமாவளவன் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களா? உங்களுடைய பார்வை என்ன சார்? அப்படியான அழுத்தம் எல்லாம் இருக்க வழி இல்லைங்க. ஏன்னா அது திருமாவளவன் என்ன சொல்றாரோ அதைத்தான் நம்ம அவரோட ஸ்டாண்டா எடுத்துக்க முடியும். நம்ம உள்ள நடந்த மேட்டர்லாம் நமக்கு என்னன்னு தெரியாது, அதை பத்திய கமெண்ட் சொல்றதெல்லாம் பைத்தியகாரத்தனம். அவரை பொறுத்த வரைக்கும் அது முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. எனக்கு யாரும் எந்த அழுத்தமும் தரல. ஆனால் பலவீனமானவன் இல்ல, அழுத்தம் கொடுக்க என்னங்க அவர் அயன் பாக்ஸா அழுத்தி தேய்ச்சி விடுறதுக்கு? சரி, இதுல அல்காரிதம் என்னன்னா, ஆட்சியை பிடிக்கணும், ரைட்டா? நீங்க ஏன் ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜய் ஏன் ஆட்சிக்கு வரணும்? ஏன் வரணும்? நான் மக்களுக்கு நன்மை செய்யப்போறேன். அப்போ இப்போ இது வரைக்கும் ஆண்ட அரசுகள்லாம் எந்த நன்மையும் செய்யலையா? காமராஜர் ஆட்சி எந்த நன்மையும் செய்யலையா? அண்ணா ஆட்சி எந்த நன்மையும் செய்யலையா? சில தவறுகள் இருக்கும், அதை நம்ம மறுக்கவே முடியாது. எல்லா ஆட்சியிலையும் நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம், தவறுகள் இருக்கும். நீங்க அண்ணால இருந்து ஜெயலலிதா அம்மா வரைக்கும், கலைஞர் வரைக்கும், எந்த எம்ஜிஆர் வரைக்கும் யாருமே மக்களுக்கு நன்மையே செய்யல. விஜய் வந்து திடீர்னு வானத்துல இருந்து வந்து குதிச்சு மக்களுக்கு வந்து நன்மை செய்து பானாரும் தேளாரும் பெருகி ஓட வச்சிட போறாரா? அண்ணாமலையா அதான் சொல்றாரு, விஜயும் அதான் சொல்றாரு, சீமானும் அதான் சொல்றாரு. மக்கள் தானே அதை தீர்மானிக்க போறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க தேர்தலில் நிக்கணும். உங்களுக்கு தைரியம் இருந்திருந்தா நீங்க விக்கிரவாண்டி தேர்தலில் நின்றுக்கணும். எம்ஜிஆர் நின்னாருங்க. 72 அக்டோபர்ல கட்சி ஆரம்பிக்குது. 73 திண்டுக்கல் தேர்தல் ஒரு 7-8 மாசம் தான் இருக்கும். அது நின்னாரு, ஜெயிச்சாரு, கிரெடிபிலிட்டி வந்துச்சு. நான் அதைத்தான் திருப்பி சொல்றேன். லெஜிட்டிமசி வேற, கிரெடிபிலிட்டி வேற. நீங்க எப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது லெஜிட்டிமசி இருந்துன்னு நினைக்கிறீங்க? நடிகருக்கு நாடாள தெரியுமா? இவர் எப்படி வந்து கட்சி ஆரம்பிச்சு நடத்த போறாரு? அப்படிதான் விமர்சனம் இருக்கும். அதான் நியாயமான விமர்சனம். ஒரு தேர்தலில் நின்று ஜெயிச்ச பிறகு அது மாறுச்சு, கிரெடிபிலிட்டி. ஓ, ஜெயிப்பாரா அப்படின்னு. ஜெயலலிதா அம்மா வரும்போது நாங்களே என்ன நினைச்சோம் அப்படின்னா, இவங்களாம் என்னங்க இந்த அரசியல்ல வந்து கலைஞரையும் இதையும் எதிர்த்து இவங்க என்ன அரசியல் பண்ண முடியும் தான் நாங்க நினைச்சோம். 88ல தலைமை கழகம் முன்னாடி சாலை மறியல் பண்ணும்போது தான் ஓஹோ இவங்க இப்படியா. அது பிறகு 88 அண்ணா பிறந்த நாள்ல இருந்து டூர் போய் ஒவ்வொரு சின்ன ஊர்ல எல்லாம் கொடியேற்றி வச்சு அவங்கள்ட்ட பேசும்போது சரி ஒரு தலைவர் வந்துட்டு இருக்காரு போல இருக்கு. அப்ப கூட 89 தேர்தல் அவங்க ஜெயிக்கல. 89 தேர்தல எதிர்கட்சி. 99 தேர்தல ராஜீவ்காந்தி கொலை. அதுல எல்லாமே மாறி போச்சு. எங்க சர்வே எல்லாம் வந்து ஜெயலலிதா 91ல ஜெயிப்பாங்கன்னே வரலைங்க அந்த காலகட்டத்துல. 23ஆம் தேதி எலெக்ஷன், மே 21 ராஜீவ்காந்தி கொலை, தேர்தலே போஸ்ட்போன் ஆகுது. அப்ப எப்படியான ஒரு சூழல் நினைச்சு பாருங்க 1991. அப்போ இயல்பாக வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் பாலிடிக்ஸ்ல அமைஞ்சது.
ஸோ அவங்க வந்து அந்த வெற்றிக்கு பிறகுதான், அது வெற்றிக்கு பிறகு அவங்களுக்கு சவால் இருந்தது. 96ல வந்து அவங்களே தோத்து போயிட்டாங்க. 4 சீட்டு தான் ஜெயிச்சது. திருநாவுக்கரசன் தான் போர்க்கொடி பிடிச்சாரு. திருப்பியும் வந்து அந்த கட்சியை தாங்கிட்ட ரீட்டைன் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இதான் வரலாறுங்க. அப்போ இந்த வரலாறு தான் எப்பவுமே சுற்றி சுழன்று வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரேன், இட்ஸ் அ நேரேட்டிவ் வார். தமிழ்நாட்டுல வந்து, தமிழ்நாடுன்னு இல்ல, பெரும்பாலான மாநிலங்கள்ல மாநில கலாச்சாரத்துக்கும் மற்றவர்களுக்கும் இடையே நடக்கிற ஒரு போர், யுத்தம். ஜார்க்கண்ட்னு எடுத்துட்டீங்கன்னா அங்க இருக்கிற பழங்குடி மக்கள், அவங்க பண்பாடு, அதுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே நடக்கிற யுத்தம். இங்க காலங்காலமா என்ன இருக்கு அப்படின்னா, இங்க சில வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கிறோம். மாநில பெருமை இருக்கு, தமிழ் உணர்வு இருக்கு. இதற்கும் மற்றவர்களுக்கும் இடையே நடக்கிற யுத்தம். மற்றவர்கள்னு யார சொல்றான் அப்படின்னா, இன்றைய தேதிக்கு வலதுசாரிகள் தான். ஏன்னா அவங்க தான் வந்து வேற மாற்று அரசியலை வைக்கிறாங்க. அந்த மாற்று அரசியலுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா, செல்வாக்கு வளர்ந்துட்டு இருக்கா, இது வேற கொஸ்டின். ஆனா விஜய் என்ன அரசியலை முன்வைக்கிறாரு அப்படின்னா, மாற்று அரசியல் இல்ல, அது ஒரு ஏமாற்று அரசியல். நல்லா யோசிச்சு பாருங்க, என்ன டிஃபரன்ஸ் என்ன இருக்கு விஜய்க்கும் மற்றவங்களுக்கும். அப்ப விஜய் என்ன பண்ணிருக்கணும், பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாதுங்க, பிஜேபி ஆட்சி வந்து வரவே கூடாது, தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல, மத நல்லிணக்கத்துக்கு எதிரானது, இதுதான் என் கொள்கை, இந்த கொள்கையை ஆதரிக்கிற எல்லா கட்சிகளுக்கும் நான் வந்து ஆதரவு தரேன் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. நான் ஏன் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்? உன் கொள்கைக்கு என் கொள்கைக்கு என்னப்பா வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதானே. நீங்க சொல்ற எல்லாத்தையும் எல்லா கட்சிகளும் பிஜேபியை தவிர அதே தான் சொல்லுவாங்க. மாற்றி சொல்ல முடியுமா தமிழ்நாட்டுல? அப்ப நீங்க எதுக்கு புதுசா? இல்ல, நான் ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் நன்மை செஞ்சிருவேன். அப்ப விஜயகாந்த் பழைய காலத்துல இருந்த நிலைமைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்ல. அப்போ இவர் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக திருமாவளவன் கூட்டணியை விட்டு வெளியில வந்துடணும், அதாவது எதிர்கூட்டணியை உடைச்சா நம்ம ஆட்சிக்கு வந்துடும், அது முட்டாள்தனமான கற்பனை. என்ன காரணம்னா அப்படி வராது. பொலிட்டிக்கல் நேரேட்டிவ், பொலிட்டிக்கல் நேரேட்டிவ்ல ஒரு விஷயம் ஒரு குரூப் ரெப்ரசென்ட் பண்ணுதுங்க, மாற்று விஷயத்தை இன்னொரு குரூப் ரெப்ரசென்ட் பண்ணுது. நீங்க ரெண்டுலயும் இல்ல. சீமான் சொன்னதை நான் அதை முதல்ல இருந்தே நான் ஆமோதிச்சாங்க. நீ ரைட்லயும் இல்ல, லெப்ட்லயும் இல்ல, சென்டர்ல நிக்கிற, லாரி தான் அடிச்சுட்டு போகுனாரு. அது உண்மை. என்ன காரணம் அப்படின்னா, ஏதோ ஒரு சைடு தான் நம்ம நிக்க முடியும். அவங்கவுங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அது டிவிக்கும் பத்திரிகைக்குமே பொருந்துங்க. பத்திரிகையே வந்து எழுத படிக்க தெரிஞ்சவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து 50 லட்சம் பேர்னா ஒரு காலகட்டத்திலே 50 லட்சம் பத்திரிகை வித்ததே கிடையாது. ஏன்? ஏன்னா நீங்க ஒரு ஏதோ ஒரு ஆடியன்ஸை தான் நீங்க செட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு வாசகர் வட்டம். எல்லாரும் துக்ளக் படிக்கிறாங்களா? இல்ல எல்லாரும் வந்து ஆனந்தோடம் படிக்கிறாங்களா? எல்லாரும் வந்து ஜூனியரோட படிக்க மாட்டாங்க. தினமலர் எல்லாரும் படிக்காங்களா? தினமணி படிக்காங்களா? கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒரு வாசகர் வட்டம் இருக்கும். அதே மாதிரிதான் டிவி, அதே மாதிரிதான் யூடியூப் ஊடகம், எல்லாமே அப்படிதாங்க வரும். அப்போ விஜய்க்கு ஒரு வட்டம் இருக்கும். அந்த வட்டம் எதுவா இருக்கும்னா சினிமா சார்ந்ததா இருக்கும். இந்த சினிமா ரசிகர்கள் அரசியல்வாதியா மாற மாட்டாங்களான்னா மாறுவாங்க. அதெல்லாம் நான் மாற மாட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அதுக்கான பரிணாம வளர்ச்சி, மெட்டமார்போசிஸ், அது எப்ப ஏற்படும்? எப்ப ஏற்படும்னா அதுக்கான காலகட்டம் வேணும் அவருக்கு. அப்போ அவரு இப்பவே வந்து இது மாதிரியான கமெண்ட், அது அவரோட உரிமைங்க, தாராளமா கமெண்ட் சொல்லலாம். ஆனா அது திமுக கூட்டணியை உடைச்சு அந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வந்து நம்ம வலிமை பெற்று நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைத்தால் அது நடக்கிற காரியம் இல்லை. என்ன காரணம்னா அந்த நேரேட்டிவ் என்பது 2 நேரேட்டிவ் தான், அதுக்குள்ளதான் நம்ம ஓட்டு போடவே முடியும். அது அவருடைய அனுபவமின்மை காரணமா பார்க்கலாமா? அதாவது விசிகாவை எப்படியாவது உள்ள இழுக்குன்னு சொல்லி 2 விஷயங்கள் சொல்றாரு. மாநாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார். அதற்கு திருமாவளவன் அவர்கள் கடுமையான கொந்தளிப்பான விஷயத்தை வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் வந்து திமுகவுடைய அழுத்தத்தில் திருமாவளவன் வரலை அப்படின்னு வெளிப்படையாக சொல்லும்போது அதுவும் அவங்கள வந்து ஒரு கோபத்தை தான் உள்ளடக்குது. அதாவது விஜய்க்கு வந்து அரசியல் அனுபவம் இன்னும் வரலை அப்படின்னு பார்க்கலாமா? விஜய் கண்டிப்பாக அவருக்கு பின்னாடி ஒரு டீம் வச்சிருப்பாருங்க. எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா தலைவர்களும் அவங்களே எல்லா கட்டுரையும் எழுத மாட்டாங்க, எல்லா பேச்சையும் பேச மாட்டாங்க. டீம் இருக்கும், ஏதோ ஒரு டீம் இருக்குங்க, நிச்சயமா இருக்கும். நமக்கு தெரிஞ்ச நண்பர்களே அதுல இருக்காங்க. அந்த டீமோட சிந்தனைகள் அதான் விஜய் மூலமாக பிரதிபலிக்குது. அப்ப விஜய் வந்து எதை நோக்கி பயணப்படணும்னு அந்த டீம் விரும்புது அப்படின்னா அவர் ஒரு மாற்று அரசியல் சக்தியாக வரணும், அதை நோக்கி பயணப்படுது. இது ஜெயலலிதா காலத்திலயும் அப்படிதான் பயணப்பட்டுச்சு, வாழப்பாடி ராமமூர்த்தி காலத்திலயும் அப்படிதான். எல்லாருக்கும் பின்னாடி டீம் இருந்துச்சு. அது இப்போ 2026க்கு சாத்தியமானா சத்தியமா சாத்தியம் இல்லை. 2031க்கு சாத்தியமானா 26ல இருந்து 31க்குள்ள விஜய் எடுக்கிற நிலைப்பாட்டை பொறுத்து அப்பவும் வந்து அவர் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும். என்ன காரணம்னா அந்த விஜயகாந்தோட இதுல கடைசியா அவர் 2011 கூட்டணி வந்த வரைக்கும் நான் அதை பார்த்திருக்கிறேன். அந்த கூட்டணியோட அவரோட அந்த பொலிட்டிக்கல் இது முடிஞ்சு போச்சு. இப்ப சீமான் இருக்காரு,
அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அந்த ஓட் பேங்க் என்ன ஓட் பேங்க்? 2 அணியிலும் இல்லாத ஒரு ஓட் பேங்க். அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். நாங்க நிறுத்தின ஓட் பேங்கும் அதேதான். 2 அணியிலும் இல்லாதது. அது 2% இருந்தது. சீமான்ட்ட இன்னைக்கு ஒரு 7% 8% இருக்கும். அது 35% மாறுமா அப்படின்னா மாறவே மாறாது. திருப்பி நீங்க ஒரு அணிக்கு போகணும். அணிக்கு போனா அந்த அணியில இருக்கிற மேஜர் பார்ட்னர் செய்யற தவறுகளுக்கும் நீங்க தான் பொறுப்பு. திமுக செய்யற தவறுகளுக்கு யார் பொறுப்பு? அதிமுக செய்யற தவறுகளுக்கு யார் பொறுப்பு? கூட்டணி கட்சிகள் தானே. அதுக்கு பதில் அவங்க தானே கொடுத்தாகணும். அதை தாண்டி தான் இந்த அரசியல் பண்ண முடியும். என்ன காரணம்னா அந்த பிராடர் நேரேட்டிவ் செட் பண்றதுதான். பொது எதிரியை வடிவமைப்பதன் மூலமாகத்தான் இதை ஃபைட் அவுட் பண்ண முடியும். இதை தாண்டின பாலிடிக்ஸ் கிடையவே கிடையாது. விஜய்க்கு அனுபவம் இல்லை, அது உண்மைதான். ஆனா அனுபவத்தோட தான் வரணுங்கிற அவசியம் இல்லைங்க. புதுசா கூட பெரிய அளவுக்கு பெரிய ஸ்டார்டம் அச்சீவ் பண்ணலாம். சினிமா உலகத்துல அது சாத்தியம். அரசியல் உலகத்துல எனக்கு தெரிஞ்ச அது சாத்தியம் இல்லை. என்டிஆர் உதாரணமா நீங்க சொல்லலாம். ஆனா அவர் தெலுங்கு பிரைடுங்கிற அந்த ஒட்டுமொத்த விஷயத்தை கொண்டு வந்தாரு. அவரு கடவுளாகவும் கருதப்பட்டார். அதான் அதோட சிக்கல். கதாநாயகன் மட்டுமல்ல, கடவுளாகவும் கருதப்பட்டார். அப்படியான அந்தஸ்து இன்னைய தேதிக்கு யாருக்கும் இல்லை, யாருக்குமே இல்லை. அப்போ திருமாவளவன் இன்னைக்கு அறிக்கை விடுறாரு. என்ன அறிக்கை விடுறாரு? இல்ல ஆதவ் சொன்னது அது அவரோட சொந்த கருத்துன்னு எடுத்துக்க முடியாது, அது கட்சியின் கருத்தாக தான் பார்க்கப்படும், அவர் சொன்னது தப்பு. அது இப்பதான் அவர் நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிறார் நான் நினைக்கிறேன். அப்ப இது எதை நோக்கி போகுது? ஆதவ் நீக்கத்தை நோக்கி போகுது. ஆதவ் நீக்கப்பட்டால் என்ன பண்ணுவார்? விஜயோட போய் சேருவார். அவ்வளவு. அதோட அவர் சாப்டர் முடிஞ்சிடும். இப்போ விஜய் அவர்கள் அதில் முக்கியமான இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது 2026 திமுக ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கிறாங்க. 200 தொகுதிகளை வெற்றி பெறணும் இருமாப்போடு இருக்கிறாங்க. அது கூட்டணி கட்சிகளை வச்சுக்கொண்டு அந்த கணக்கு போடுறாங்க. மக்கள் அதை மைனஸ் ஆக்குவாங்க அப்படின்னு ஒரு வெளிப்படையாக சொல்கிறாரு. அதாவது கூட்டணி கட்சிகளை பிரித்து நான் என் கூட கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உள்கணக்கு போட்டு சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த கூட்டணி கணக்கு திமுக 200ன்னு பேசுறது அது எப்படி சார் பார்க்குறீங்க? 200 வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா கூட்டணி இல்லாமல்? 234ன்னு பேசணுங்க. அப்ப மிச்சம் 34 யார் ஜெயிப்பா? சரி, 40 நமதே நாடு நமதே, இது ஜெயலலிதா சொன்னதுதான். எம்ஜிஆர் அவர்கள் நான் 234 தொகுதியில் நான் தான் நிக்கிறேன், எனக்கு தான் நீங்க ஓட்டு போடுறீங்க, அது எம்ஜிஆர் சொன்னதுதான். இது தலைவர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப 400 சீட்டு 400 பார் யாரு? பிரதமர் மோடி சொன்னது. 240 எடுத்தார், 160 எங்க உதைக்குதப்போ? 160ங்கிறது பெரிய கேப்ல. டார்கெட் பிக்ஸ் பண்றது பொதுவாக என்னன்னா அகைன் திருப்பி ஒரு நேரேட்டிவ் தான். 200 நோக்கி நம்ம போறோங்க அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவ் தான். அப்ப அது இருமாப்பு அரசியல்னு அதை எடுத்துக்க முடியாது. பெரும்பாலும் அது இப்படிதான் எல்லாருமே டார்கெட் பிக்ஸ் பண்ணதான் செய்வாங்க. 200 சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு வேணா நம்ம ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் 200 அச்சீவ் ஆயிருக்கா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லன்னா? நிறைய முறை அச்சீவ் ஆயிருக்கு. எங்களோட கல்லூரி காலகட்டம் 70-71 தேர்தலே 200+ தான் திமுக கூட்டணி. ஜெயலலிதா காலத்துல அதிமுக 200+. 200 சாத்தியமாயிருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா 0ல இருந்து 200 அது எப்ப சாத்தியம்? இதான கேள்வி. எம்ஜிஆர் கூட 0ல இருந்து 200 இல்ல. ஏன்னா அப்போ அது முதல்ல பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சிருச்சு கட்சி. முதலமைச்சர் அதிமுக பாண்டிச்சேரி முதலமைச்சருங்க. அதனால அப்படி சொல்லக்கூடாது. எம்ஜிஆரே அப்படி நம்ம சொல்ல முடியாது. வெள்ள நிவாரணம் பல குறைகளை சொல்றாரு விஜய், சரியா செய்யல வைக்க ரைட்டு. வெள்ள நிவாரணத்துக்கு நீங்க கொஞ்சம் பேரை கூப்பிட்டு போய் இப்போ உதவி கொடுத்தீங்களே, அந்த டிபி சத்திரத்துல எப்போ புயல் அடிச்சது? ரொம்ப பக்கங்க எங்களுக்கு. நாங்க இருக்கிறேன் அங்க புயல் அடிச்சிருந்தா நான் இப்போ உங்களோட பேசிட்டு இருக்க மாட்டேன். அப்ப யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு போய் நீங்க கொடுக்குறீங்க. அப்ப அந்த யாரோ அப்படிங்கிறவங்களை பத்தி நீங்க ஒரு யாரு இவங்க என்ன ஏது அப்படின்னாலும் கேட்டீங்களா? முடிச்சுட்டு விக்கிரவாண்டில இருந்து யாரையாவது கூப்பிட்டு கொடுத்துருந்தீங்கன்னா கூட வேற விஷயம். இல்ல புயல் பாய்த்த பல இது இருக்கு, அதை விடுங்க. புஷி ஆனந்தோட சொந்த மாநிலமான பாண்டிச்சேரியில இவ்வளவு புயல் அடிச்சது, அங்கேயாவது கொடுத்துருக்கலாம்ல. அப்ப என்ன கணக்கு நீங்க போடுறீங்க? அதனாலதான் அரசியல் புரியல. அரசியல் என்ன கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கிற அந்த விமர்சனம் வருதா வராதா சொல்லுங்க. நன்றி சார். நிறைய நல்ல பயனுள்ள அனுபவம் வாய்ந்த தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.